தம்பி, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நாங்க ஒரு பாவமும் அறியாதவங்க. மிலிட்டரி. ஆமா ஆமா, தப்பு தப்பு தப்பு. அந்த பேரை சொன்னா உங்களுக்கு கோபம் வரும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பாவி பசங்க அது கௌரவமான பேரு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தானுங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஆமா ஆமா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. முதல்ல இந்த ஒப்பாரி வைக்கிறத நிறுத்துங்க. இனிமே அவன் சொன்னா இவன் சொன்னா ஏதாச்சும் பண்ணீங்க வயசானவங்க கூட பார்க்க மாட்டேன். அம்மோ, சீதா வாங்கம்மா இங்க. இவங்கதான் அந்த பொண்ணுங்க. பாருங்க, இவங்கதான் என்னோட தங்கச்சிங்க. இவங்களை பத்திரமா பாத்துக்கிறதுக்காக உங்க 2 பேரும் ஊர்ல இருந்து வர வச்சிருக்கேன். அப்புறம் காலையில உங்களை மாட்டி விட்டாங்கல்ல குரங்கு பசங்க, அவங்க எல்லாம் தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. அவனுக்கு என் தங்கச்சி பின்னாடி சுத்தம் பாத்துக்கணும். தலைவரே, நீங்க சொல்லுங்க. அவங்க எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்க கைய கால ஒடிச்சு குப்பலாரில போட்டுறேன். ஐயா அதெல்லாம் வேண்டாம், அவங்க நான் பாத்துக்கிறேன். இது பாருங்கம்மா, இனிமே நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு துணையா இவன் பேர் என்னப்பா? அரவிந்த் சாமிங்க. அரவிந்த் சாமி கூட வருவார். பாத்தீங்களா, நான் உங்களோட வர தெரிஞ்சு ரோட்ல ஒரு பய கூட வரல. நீங்க கூட பயப்படாதீங்க. எவனாவது உங்கள்ட்ட வாழாட்ட நினைச்சா அவனுக்கு ஆடுறதுக்கு வாழை இருக்காது. ஓட்ட நறுக்கிடுவேன். நீங்க கவலையே படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் ஆட்ட முடியாது. என்ன இன்ஸ்பெக்டர் அடை கூட கூப்பிட்டாங்க. நான் தான் ஹைட் இல்ல அது இல்ல இதுலன்னு வேணான்ட்டேன். ஐயம்மா, சீதா, நான் சொல்றது கொஞ்சம் ஏண்டா, நான் பொண்ணுங்களோட வர்றது தெரிஞ்சு என்ன தைரியம் இருந்தா நீ பொண்ணுங்களை மடக்குவ? உன் உயிர் என் கையில தான் பொண்ணுன்னா அது ஆண்டவன் வந்தாலும் தடுக்க முடியாதுடா. கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? ஏன் பேச்சு பேச்சா இருக்கும்போது கை நீட்ட கூடாது. இன்னும் அடிக்கவே இல்லடா. அடிச்சிட்டு பயந்தான். இவனை நாங்க கவனிச்சுக்கிறோம், நீ வேலையை பாரு. ஐயோ தங்கச்சி காப்பாத்துங்க, ஐயோ தங்கச்சி காப்பாத்துங்க. ஐயோ மாமா, அவரை விட சொல்லுங்க. அவர்கிட்ட ஏன் பிரச்சனை பண்றீங்க? இது வரைக்கும் நடந்த பிரச்சனை போதாதா? பிரச்சனை பண்றது நீயா இல்ல நானா? இப்ப நடந்தது பிரச்சனை இல்லம்மா, இனிமே நடக்க போறதுதான் பிரச்சனை. பாவம் ஒரு பக்கம்னா பழி ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அன்னைக்கு இவ சொல்லிதான் உங்க வீட்டுக்கே நான் வந்தேன், ஆடுனேன் பாடுனேன். இவ மானத்தை காப்பாத்ததாமா கட்டில் அடியில அன்னைக்கு நான் ஒளிஞ்சேன். நீங்க நினைக்கிற மாதிரியோ இல்ல உங்க அண்ணன் நினைக்கிற மாதிரியான நான் கிடையாது. அன்னைக்கு உங்க அண்ணன் அத்தனை அடி அடிச்சு கூட நடந்த உண்மையை நான் சொல்ல தெரியுமா? ஆனா இவ எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசலாமா? நீ செஞ்ச தப்ப நான் குத்தி காட்டுறேன்னு நினைச்சுக்காது. உன் மேல வச்சிருக்க பாசத்தை நான் சுட்டி காட்டுறேன். நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்க அண்ணனே நினைச்சா கூட நம்ம 2 பேரும் பிரிக்க முடியாது. வரமாட்டேன். எங்க அண்ணனை விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். அப்படியே நான் வந்தாலும் உயிரோட இருக்க மாட்டேன். உங்க கூட வாழறதுக்கு எனக்கு சந்தோஷம் தான். ஆனா எங்களுக்கு எங்க அண்ணன் தான் கடவுள், அப்பா அம்மா எல்லாமே. அவர் மனசை புண்படுத்திட்டு ஒரு வாழ்க்கை வாழணும்னு இருந்தா அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை. தேவையில்லை. மேக்ஸிமம் இது என்ன பண்ணுமோ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது என்ன பண்ண தெரியலையே. எங்கேயாவது குப்பலார தூக்கி போடுங்க. தங்கச்சியை காலேஜ் கூட்டி போன அந்த 4 காலி பசங்க தங்கச்சியை கிண்டல் பண்ணாங்கன்னு. ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு என்னை புரட்டி புரட்டி எடுத்து குப்பலாரில போட்டாங்கன்னு. கபடி 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 என்ன
இந்தாண்ட கல்லு. ஐயோ 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 வாணே ஐயோ அம்மா ஐயோ அண்ணா 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 அடியாதடா அண்ணா எனக்கு அண்ணா அடிச்சா எனக்கு வலி போறேண்ணா ஐயோ ஆமா ஐயோ அண்ணா காக வலி வரேண்ணா ஐயோ ஆமா ஐயோ வாடா ஓடிடலாம் ஆமா ஐயா ஐயோ காப்பாத்து காப்பாத்து ஐயோ ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா அதே இடத்துல அடிக்காத அண்ணா தள்ளி அண்ணா ஐயோ ஐயோ அம்மா ஐயோ மில்டியரே மனுஷருக்கு நான் இனிமே பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் ஐயோ அண்ணே உங்களை என்னைக்காவது மிலிட்டரி மீட்டிங் கூப்பிட்டுருக்கேனா ஐயோ 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 அண்ணா விட்டுக்கண்ணா உங்க ஊருக்குள்ளே வர மாட்டேன் அண்ணா நான் நல்லா வாங்கிட்டேன் நீ வாங்கிட்டடா ஒரே பாலு அண்ணா அண்ணா ஐயோ வணக்கம் அண்ணா அண்ணா ஏய் மோதிரதா இருந்தா நேரா மோதிரம் அவன் தான் உண்மையான ஆம்பளை இந்த தடவை சேத்துல பரட்டத்தோட விட்டுட்ட மறுபடியும் என் தங்கச்சிகளை கிண்டல் பண்ணீங்க குழி தோண்டி புதைச்சிருவேன் ஞாபகம் வச்சுக்க சரிண்ணா டேய் எங்களை ஒருத்தன் பொட்டி போட்டு போறான் நீ விவேகானந்தர் மாதிரி போஸ் கொடுத்து நிக்கிறியா ஏண்டா நான் பாத்துக்கிறேன் சொன்னியே இப்படி கையை கட்டி வேடிக்கை பாக்குறதா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னியா அது எப்படிடா இங்க ஒரு சம்பவம் நடக்காத மாதிரியே மொந்த மாதிரி நிக்கிறியா எப்படிடா அது காட்டு கட்டு கத்துறோம் ஏண்டா பேசாம இருக்க என்ன பண்ண போறீ நீங்க ஃபைட் பண்ணும்போது நான் ஸ்பாட்ல இருந்தேன்னு வெச்சுக்கோ நடக்கிறதே வேறடா இப்போ நான் அந்த பிரச்சனையில இன்டர்ஃபியர் பண்ண மேட்டரே நாரிடடா அப்பா என்னடா இப்படி நாறுது ஏண்டா கொஞ்சம் தொட்டதுக்கு எப்படி நாறுதுங்கறிய மொத்த பாடி சேத்துல அமிக்கிட்டு போறானே எங்க வாழ்க்கையே நாரி போச்சுடா கவலைப்படாத இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் என்ன பினாயில் ஊத்தி கழுவ போறியா டேய் மிலிட்டரி கிட்ட நான் ஸ்ட்ரைட்டா மோத முடியாதுடா மோதனேன்னா உன் உடம்பு புண்ணாயிரும் இத பாருங்க உங்க எல்லாரையும் முன்னுக்கு நிறுத்தி மறுபடியுமா ஐயோ வர வர பயப்படாதீங்கடா டேய் ஒரு ஐடியா நம்ம எல்லாரும் மிலிட்டரியை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றோம்டா இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.